ஹாய். இது சொல்லவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 100 days சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகி இது வந்து 12வது நாள். ஸோ இதான் நம்ம லாஸ்ட் வீடியோவாக இருக்க போகுது. எஸ், நம்ம வந்து இந்த சேலஞ்ச் வந்து குவிட் பண்ணலான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். 100 days சேலஞ்சில் வந்து டே 12 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சூப்பராக வந்து ஹிட் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. எவ்வளோ கேலரி பேர்ன் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 30 minutes ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 228 கேலரி வந்து பேர்ன் ஆயிருக்கு. மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது அதே தான் 74.15 தான் இருக்குது. ஸோ என்னால் முடியல, இதை வந்து கண்டினியூ பண்ண முடியுமானே தெரியல. ரொம்ப இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஸோ மார்னிங் ஒர்க் அவுட் முடிஞ்சதும் எம்டி ஸ்டொமக்கில் வந்து பூசணிக்காய் ஜூஸ் டே 2 இதை எடுத்துக்கிறேன். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் தர்பூசணி பழம் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ், அப்புறமா வீட்டில் கொஞ்சமாக செஞ்ச சிக்கன் எடுத்திருக்கேன், அப்புறம் 2 முட்டை, அப்புறம் அதுக்கு கொஞ்சம் சைட் டிஷ் கம்மங்கூழில் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பச்சை மிளகா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ ஹாய், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இது சொல்லவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து 100 days சேலஞ்ச் ஆரம்பிச்சு இப்போ நம்மளுக்கு வந்து 12 days கிட்ட வந்துச்சு. இன்னைக்கு தான் 12வது நாள். ஸோ இப்போயே இதை நம்ம வந்து முடிக்க போகிறோம்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த 100 days சேலஞ்ச் வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா என்னால் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்க முடியல. நான் உங்களுக்குலாம் சொன்ன ஒரு மோட்டிவேட்டடாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்னால் முடியல. நீங்களும் நினச்சி பாருங்களேன், காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு இது பண்ற வரைக்கும் நம்ம அப்பப்ப மறக்காம அந்த கேமராவை எடுக்கணும், அதை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். மார்னிங்ல இருந்தே பல யோசனை இருக்கு. ஸோ இதை கண்டினியூ பண்ணுவோமா, கண்டினியூ பண்ண வேண்டாமா, இது வந்து ரீச் ஆகுதா, இல்ல யாருக்கும் இது பிடிக்கலையா, நம்ம சொல்ற கண்டென்ட் யாருக்கும் புரியலையா, இல்ல நல்லா பயங்கரமா எடிட் பண்ணணுமா, என்னென்னமோ யோசனை வந்து மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்களே நினைச்சு பாருங்க. எனக்கு 2 பாப்பா இருக்காங்க. ஒருத்தவங்க ஸ்கூல் போறாங்க, ஒருத்தவங்க வீட்டுல தான் இருக்காங்க, சின்ன பசங்க. ஸோ 2 பேரையும் மேனேஜ் பண்ணிட்டு வீட்டுல சாப்பாடு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு அதுல கிடைக்கிற கேப்ல இந்த வீடியோஸ்ங்களை கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு அவங்கள வந்து படிக்க வைக்கணும். பெரியவங்க வந்து இப்போ எக்ஸாம் போயிட்டு இருக்கு, ஆனுவல் எக்ஸாம், அவங்கள படிக்க வைக்கணும். சின்னவங்களை பார்த்துக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும். இந்த மாதிரி வேலைங்களுக்கு நடுவுல நான் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம இவ்வளவு எஃபெக்ட் பண்ணி ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு டைம் எடுத்து நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்கு நம்ம எஃபெக்ட் போடும்போது அதுக்கான ஒரு பலன் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பலன் கிடைக்கலன்னா நம்ம அந்த விஷயத்த வந்து நம்மளுக்கு செய்யணும்ன்ற ஆசையே வந்து இருக்காது. ஸோ 2-3 நாளா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வெயிட் வந்து அப்படியே இருக்கு. ஒரு 74+74.1520 இதுலதான் இந்த 2 மெயின்டைன் ஆகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா நம்ம இவ்வளவு ஒர்க் அவுட் பண்றோம், இவ்வளவு வேலை, அதுக்காக நம்ம வந்து உழைக்கிறோம், அதனால நம்மளுக்கு வெயிட் கம்மியாகலன்னும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஸோ அதனாலே வந்து பண்ணணுன்ற ஆசையே வந்து வரமாட்டேங்குது. இப்போ வந்து நீங்க என்னோட சேனல்ல தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து போட்டுட்டு மெயினா வந்து நம்மளோடது வந்து ஷார்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து எனக்காக நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சு நான் வந்தேன். ஸோ நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்களுக்காக நம்ம வந்து இதையே வீடியோவை எடுத்து போடுவோம், அவங்க பாப்பாங்களே அப்படின்னு சொல்லி நான் ஒரு தாட் பண்ணேன். சரி, நம்மள மாதிரி எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும், நம்மளுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு சொல்லலாம், அவங்களுக்கு தெரிஞ்சது நமக்கு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன். என்கிட்ட தப்பு இருந்தா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன்னு சொல்லியிருப்பேன். சோ என்னாச்சுன்னா அவங்களே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல. ஒரு 2-3 பேரை வந்து ஓகே நம்மள வந்து ஃபாலோ பண்றாங்க, நம்ம சொல்றதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் நம்ம வந்து இவ்வளவு எஃபெக்ட் போட்டுமே யாருக்குமே நம்மள வந்து ஒரு கிளிக் பண்ணி பாக்குறதோ. இப்ப நீங்க நினைச்சுக்கோங்க, எல்லாரையும் நான் தான் பார்க்கணும், இதுல வீடியோ எடிட் பண்ணணும், வீடியோ ஷூட் பண்ணணும், கரெக்டான தம்ப்நெயில் நான் தான் ரெடி பண்ணணும், அது போக நான் ஷார்ட்ஸுக்கு வேற வந்து நான் ரெடி பண்ணணும். நான் எங்க மம்மி அது வந்து நம்ம விட்டுற முடியாது. நம்ம ஆரம்பத்துல இருந்தே அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால வந்து விட முடியாது. சோ இதெல்லாம் நடுவுல வந்து ஒரு வியூஸ் இல்ல, ஒரு சப்போர்ட் இல்ல, பாக்குறவங்களும் ஃபுல்லா பாக்குறது இல்லன்னும் போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியும் நினைக்கிறேன், என்ன நான் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. சோ அதனாலே வந்து நான் விட்டுறலாம் இன்னையோட, இது வந்து இந்த 100 daysல வந்து இதான் இன்னைக்கு கடைசி நாளா இருக்க போகுது அப்படின்ற அளவுக்குலாம் நான் முடிவு எடுத்துட்டேன். வேண்டாம், இது வேண்டாம், விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் யோசிச்சேன். சரி, நம்ம நம்பி ஒரு 2 பேர் இருக்காங்க. 2 பேர் வந்து அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, நம்மள வந்து யாருன்னு என்னன்னே தெரியாது, யாருன்னு என்ன தெரியாதப்பயே நம்ம வந்து வீடியோ போடும்போது நம்மள ஃபாலோ பண்ணி அக்கா நீங்க சொல்றதை நான் ஃபாலோ பண்றேன்க்கான்னு என்னோட ஒவ்வொரு வீடியோலயும் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரோட கமெண்ட் வந்து தவறாம வந்துரும். நான் இவ்வளவு இது பண்ணேன், நான் எனக்கு இவ்வளவு கம்மியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து எனக்கு அவங்களோட மைண்ட் தான், அவங்களோட நினைப்பு தான் எனக்கு வந்துச்சு. சோ நம்மளுக்காக 2 பேர் இருக்காங்க, நல்லா யோசிச்சுக்கோங்க. எனக்கு அவங்க தெரிஞ்சவங்க கூட கிடையாது, யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்காக இருக்கும்போது ஏன் இத்தனை பேர் வரல நம்ம ஏன் நினைக்கணும். இந்த 2 பேர் இருக்காங்க, அந்த 2 பேருக்காக நம்ம வீடியோ போடணும், நம்ம வந்து நம்மளோட சேலஞ்சை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் இப்பதான் வந்துச்சு. அதுவும் சரி வேண்டாம், லஞ்சு இன்னும் நான் சாப்பிடல, இதுக்கப்புறம் தான் போய் சாப்பிடணும், ஆனா உங்களுக்கு வந்து முன்னாடியே வந்திருக்கும் லஞ்சு, வேண்டாம்னு நினைக்கும் போது தான் இது தோணுச்சு.
சரி, அந்த 2 பேருக்காக நம்ம பண்ணுவோம். ஸோ 2ன்றது எவ்வளோ வேணா ஆகலாம். அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுதான் நான் என்னோட மைண்ட்ல இது காலையில இருந்து இது யோசனைகள் வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரி, உங்களுக்கு எனக்கே எப்படி இருக்குன்னா, அதாவது நான் தான் ஆரம்பிச்சேன் இத. எனக்கே அப்படி இருக்கும்போது நெறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல நெறைய சப்போர்ட் குடுத்திருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. ஆனா வர வர வியூஸே இல்ல சுத்தமா. அந்த ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா, சொன்ன எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருந்தாலே இப்போ ஒரு நல்ல வியூஸ் வந்திருக்கும். நம்ம வந்து போடுற வீடியோஸ் வந்து ஓகே புடிச்சிருக்கு அப்படின்னு தோணும். ஒரு சஜஷன் கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும் அவங்க கிட்ட இருந்து. அதுவும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இன்னொன்னு வந்து நான் போடுற வீடியோ எப்படி இருக்கு? உங்களுக்கு இது புடிச்சிருக்கா? இல்ல புடிக்கல? இல்ல நீங்க இது சேஞ்ச் பண்ணணும். இல்ல நீங்க சொல்றது புடிக்கல. நல்லா இல்லைன்னு சொன்னாலும் சொல்றீங்கனாலும் சொல்லுங்க. அது ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒவ்வொருத்தவங்களோட ஒப்பீனியன் தானே அது. நம்ம சொல்றதுல வந்து தப்பே கிடையாது. நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். ஸோ இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னாலும் சொல்லுங்க. நான் உங்களுக்காக பண்ண ரெடியா இருக்கேன். ஸோ இதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ நான் குவைட்லாம் பண்ண மாட்டேன். கண்டிப்பா 100 டேஸ் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியே ஆகுறோம். கண்டிப்பா பண்றோம் நம்ம. டே 12க்கான 10,000 ஸ்டெப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 674 கேலரிஸ் வந்து பர்ன் ஆயிருக்கு. இன்னைக்கு நான் வந்து டின்னர் சாப்பிடல. ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய இன்னைக்கு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம வெயில். உங்க ஊர்ல எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதனால தண்ணி குடிச்சு குடிச்சு வயிறே ஃபுல்லா இருக்கு. அதனால நான் வந்து இன்னைக்கு டின்னர் சாப்பிடல. டின்னர் இன்னைக்கு இல்ல. சோ டே 12 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ இப்ப எல்லாம் நோட் பண்ணிடலாமா? ஸோ நம்ம இந்த 100 டேஸ் சேலஞ்ச் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாமா, இல்ல உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, இல்ல நான் ஏதாவது மாத்தணுமா அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் பாக்குறவங்க எல்லாருமே லைக் போடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை நான் டே 13ல பாக்குறேன். பை.